வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கிற டாபிக்ஸ ஒரு காமிக் புக் ஹீரோ மாரி எப்படி ஈஸியா கத்துக்கலாம்னு ஒரு சூப்பர் மெத்தட் இருக்கு. அத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். புதுசா ஏதாவது கத்துக்க ஆரம்பிக்கும்போது மண்டையே வெடிச்சிடுற மாரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பார்க்கவே பயமா இருக்கிற ஒரு மேத்ஸ் ஃபார்முலா மாதிரி எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியாது இல்லையா? சரி, அந்த மாதிரி கஷ்டமான விஷயத்த கத்துக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சூப்பர் ஹீரோ டீமே இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆமாங்க, நம்மளோட கற்றல் பயணத்தை ஒரு சூப்பரான மிஷனா மாத்த போறோம். வாங்க, நம்ம மிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்மளோட வில்லன் யாரு தெரியுமா? இதோ இந்த n-k+1 ஃபார்முலா தான். பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இத புரிஞ்சிக்கிறது தான் நம்மளோட சேலஞ்ச். அப்போ இந்த வில்லனை ஜெயிக்க என்ன பண்ணணும்? நம்ம சொந்த ஹீரோ டீமை ரெடி பண்ணணும். இந்த மெத்தடோட சீக்ரெட்டே இதுதான். கத்துக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஹீரோவை நியமிச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேலையை கொடுக்க போறோம். பாருங்க, இதான் நம்ம டீம். ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்கு. ஹல்க் கன்ஃபியூஷன் அடிச்சு நொறுக்குவாரு. டாக்டர் ஃபேட் என்னென்ன கேள்விகள் வரும்னு முன்னாடியே கணிச்சிடுவாரு. அயன்மேன் நம்ம புரிதல் கரெக்டானான்னு செக் பண்ணுவாரு. கடைசியா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லா டீடைல்ஸையும் நோட்ஸ் எடுத்து நம்மள மாஸ்டர் ஆக்கிடுவாரு. செம டீம் இல்ல? சரி, நம்ம சூப்பர் ஹீரோஸ் தேரி எல்லாம் கத்துக்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஆனா எந்த டீமுக்கும் ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பர்ட் தேவை இல்லையா? அவர்தான் நம்ம கோபால் கிருஷ்ணன் பி, நம்ம கோடிங் எக்ஸ்பர்ட். இவரோட வேலை என்னன்னா, நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அது நிஜமாவே வேலை செய்யுதான்னு பார்க்கறது. அதாவது தியரிய பிராக்டிகலா மாத்துறது. அப்போ ஹீரோஸ் ரெடி, எக்ஸ்பர்ட் ரெடி. இப்போ நம்மளோட பேட்டில் பிளான பார்க்கலாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சும்மா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு அல்ல. இது ஒரு பக்காவான போர் திட்டம். முதல் ஸ்டெப், ஹல்க் களத்துல இறங்க போறார். அவரோட 3 பீஸ் டெக்னிக், அதாவது நாம ஏன் இத கத்துக்கிறோங்கிற பர்பஸ், அப்புறம் மொத்த விஷயத்தையும் ஒரு தடவை மேலோட்டமா பார்க்கிற ப்ரிவ்யூ, கடைசியா நோட்ஸ் எடுக்க ரெடியாகிற பிளான். இத செஞ்சாலே பாதி குழப்பம் போயிடும். அல்க் வேலையை முடிச்சதும் டாக்டர் ஃபேட் வராரு. அவரோட SQ3R டெக்னிக், முதல்ல சும்மா ஒரு தடவை பார்க்கறது, அப்புறம் நமக்கே நாம கேள்விகளை கேட்கறது, அந்த கேள்விகளுக்கு பதில தேடி படிக்கிறது, அப்புறம் அந்த ஃபார்முலாவை வாய் விட்டு சொல்லி பார்க்கறது, கடைசியா சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. இங்க தான் நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் செக் ஆகுது. இப்போ அயன்மேன் என்ட்ரி, அவரோட P2R டெக்னிக், ஒரு நிஜமான கணக்கை எடுத்து பார்க்கறது, அதுல என்னென்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது, அப்புறம் அந்த ஃபார்முலாவை மனசுக்குள்ளேயோ இல்ல பேப்பர்லயோ போட்டு பார்க்கறது. இதுதான் தியரிய பிராக்டிக்கல் ப்ராப்ளம்க்கு அப்ளை பண்ற ஸ்டெப். அயன்மேனோட வேலையே இதுதானே. கடைசியா வராரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். அவரோட எஸ்ரன் டெக்னிக், முக்கியமான ஃபார்முலா எங்க இருக்குன்னு தேடுறது, அது என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிறது, ரொம்ப முக்கியமான பகுதியை அடிக்கொடிட்டு வைக்கிறது, கடைசியா கோடிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி சிம்பிளா நோட்ஸ் எடுக்கிறது. அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸ்பர்ட்டுக்கான எல்லா வேலையும் ரெடி. ஓகே, நம்ம ஹீரோ டீம் அவங்களோட வேலைய பக்காவா முடிச்சிட்டாங்க. இப்போதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நம்ம கோபால் கிருஷ்ணன் உள்ள வந்து இந்த தியரி எல்லாத்தையும் எப்படி நிஜமா மாத்த போறாருன்னு பார்க்கலாமா? இதோ இதுதான் நம்மளோட இறுதி சவால். 23ல இருந்து 283 வரைக்கும் 5ஆல வகுபடுற எண்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இவ்ளோ நேரம் நம்ம பண்ண தயாரிப்பு எல்லாமே இந்த ஒரு கணக்க தீக்கிறதுக்கு தான். மிஷன் ரொம்ப சிம்பிள். நம்ம கத்துக்கிட்ட ஃபார்முலாவை கோடா எழுதி வர்ற ரிசல்ட் கரெக்ட் தானான்னு செக் பண்ணணும். இதுதான் நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ். பேப்பர்ல இருந்த அறிவு இப்போ ஒரு வேலை செய்யற ஸ்கில்லா மாறப்போகுது. அவ்வளவுதான். இவ்ளோ ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் நம்ம பிளான் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சரியான பதில் 52. ஜெயிச்சாச்சு. ஆனா வெற்றி இதோட முடிஞ்சிரல. ஒரு உண்மையான மாஸ்டர் தன்னோட சொல்யூஷனை நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம கோட் மத்த எண்களுக்கும் சரியா வேலை செய்தான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு 50ல இருந்து 60 வரைக்குமோ இல்ல 12ல இருந்து 50 வரைக்கும் 4ஆல வகுபடுற எண்களையும் எண்ணி பார்க்கலாம். அப்போதான் நம்மளோட வெற்றி முழுமையடையும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இது வெறும் ஒரு கணக்க பத்தின விஷயம் இல்ல. இது ஒரு வெற்றி ஃபார்முலா. எந்த ஒரு கடினமான விஷயத்தையும் கத்துக்க நாம திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் ஹீரோ பேஸ்ட் லேர்னிங். அதாவது போரிங்கா இருக்கிற ஒரு ஸ்டடி ஷெட்யூலை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா மாத்துறது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஹீரோவை வச்சு கஷ்டமான விஷயத்த ஒரு மிஷன் மாதிரி மாத்தி கத்துக்கிறது. இந்த மெத்தடோட பியூட்டியே இதுதான். நீங்க எந்த ஒரு விஷயத்த மாஸ்டர் பண்ண நினைச்சாலும் இந்த ப்ளூ பிரிண்டை யூஸ் பண்ணலாம். முதல்ல உங்க டீமை ரெடி பண்ணுங்க. அப்புறம் ஒரு பேட்டில் பிளான் போடுங்க. ஒரு தெளிவான மிஷனை செட் பண்ணுங்க. பிராக்டிக்கலா செஞ்சு பாருங்க. கடைசியா எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ணி உங்க வெற்றியை கொண்டாடுங்க. சரி, இப்போ இந்த சூப்பர் பவர் உங்க கையில இருக்கு. சொல்லுங்க, அடுத்து நீங்க எந்த சவால ஜெயிக்க போறீங்க?